ஹரே கிருஷ்ணா. இந்த வீடியோவில் நவவித பக்தியை பற்றி பார்க்க போகிறோம். இது ஸ்ரீமத் பாகவதத்துலேருந்து. வீடியோவை தயவுசெய்து முழுசாக கடைசி வரைக்கும் கேளுங்க. பக்த பிரகலாதன் அழகாக 9 விதமான பக்தி எப்படி பண்ணணும்னு தன்னோட அப்பா ஹிரண்யகசிபுவுக்கு சொன்னது தான் இந்த பாகவதத்தில் இருக்குது. ஸோ அந்த 9 விதமான பக்தியும் பிரகலாதன் வாயால் இப்போ நம்ம கேட்க போகிறோம். பிரகலாதனுடைய அப்பா, நீ என்ன கற்றுண்ட, நீ கற்றுண்டதுலே, அதாவது குருகுலம் போய் நீ கற்றுண்டதுலே எது சிறந்த நாலேஜ், உனக்கு கிடச்சதில் எது பெஸ்ட்டு நாலேஜாக நீ நினைக்கிற அப்படின்னு ஹிரண்யகசிபு கேட்குறார். பட் பிரகலாதன் என்ன பண்ணான்னா, குருகுலத்தில் பகவானை பற்றின பேச்சே கிடையாது. ஹிரண்யகசிபுக்கு பயந்து பகவானை பற்றி யாரும் பேசுகிறதே கிடையாது. ஸோ அம்மா வயத்தில் இருந்தபோது நாரதர் மூலயமா கேட்ட அந்த ஞானத்தை அவன் அப்பாவுக்கு ஷேர் பண்ணுவான். இதுக்கப்புறம்தான் ஹிரண்யகசிபுவோட கோபம் தலைக்கு மேலே ஏறி போயிடும். இப்போ நம்ம ஸ்லோகத்துக்குள்ளே போகலாம். ஸ்லோகம் முடிஞ்ச கையோட நான் அர்த்தமும் சொல்லுவேன். ஸ்ரீ பிரகலாத உவாச்ச ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணு ஸ்மரணம் பாதசேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாஸ்யம் சக்கியமாத்ம நிவேதனம் இதி பும்சார்பிதா விஷ்ணு பக்திச்சேன் நவலக்ஷணா கிரியேத பகவத் யத்தா தன்மன்யே தீதமுத்தமம். ஸ்ரீ பிரகலாத உவாச்சனா, பிரகலாதன் பக்த பிரகலாதன் சொல்கிறான், 9 விதமான பக்தி இருக்கான், நவபக்தி. அது என்னென்னா, ஸ்ரவணம்னா பகவானுடைய புகழ காதால் கேட்குறது. கீர்த்தனம் அப்படின்னா பாட்டு பாடுறது. விஷ்ணு ஸ்மரணம் அப்படின்னா விஷ்ணுவோட நாமத்தை ஞாபகத்தில் வச்சுக்கிறது. பாத சேவனம், அவனுடைய பாதத்தை சேவிக்கிறது. அர்ச்சனம் வந்தனம் தாஸ்யம். அர்ச்சனம்னா 16 ஷோடசோபச்சார பூஜை இருக்குது. ஸோ அதுதான் அர்ச்சனம். வந்தனம் தாஸ்யம். வந்தனம்னா நம்ம சாமி கும்பிடுறதுன்னு சொல்லுவோம் இல்லையா, பகவானை வழிபடுறது தான் வந்தனம். தாஸ்யம் அப்படின்னா அவனுக்கு தாசனாக இருக்கிறது, ஒரு வேலைக்காரனாவோ வேலைக்காரியாவோ இருக்கிறது. இப்போ தாசியத்தை எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, பகவானுடைய கட்டளையை நிறைவேற்றுற ஒரு பக்தனாக இருக்கிறது. இப்போ பகவான் பகவத்கீதையில் எப்படி சொல்லியிருக்காருன்னா, அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணாலே நீங்கள் தாஸ்யம் அப்படிங்கிற ஒரு பக்தியை ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு அர்த்தம். சக்கியம்னா அவனை ஒரு சகாவா, அதாவது ஒரு ஃப்ரெண்டாக, ஒரு நண்பனாக நம்ம நினச்சி நம்ம கஷ்டத்தை சொல்லலாம். ஓகேவா? அதுதான் சக்கியம். ஆத்ம நிவேதனம் தான் சரணாகதி. இதி பும்சார்பிதா விஷ்ணு, அதாவது இதுதான் பும்சார்பிதா அப்படின்னா ஒரு பக்தன் பகவானை வழிபடுறதுக்கான விஷ்ணு, அதாவது விஷ்ணுவை வழிபடுறதுக்கான பக்திச்சேன் நவலக்ஷணா. இதுதான் 9 விதமான லக்ஷணங்கள். 9 சொன்னோம் இல்லையா, இந்த 9த்தையும் ஃபாலோ பண்ணால் தான் அவன் ஒரு பக்தன் அப்படின்னு நம்ம நினச்சிக்கலாம். இதெல்லாம் நான் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பட் நீங்கள் அந்த கடைசி ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, ஆத்ம நிவேதனம், பூர்ண சரணாகதியை நீங்கள் பண்ணியிருக்க மாட்டேன். நீங்களே உங்களை அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். அதே மாதிரி நடுவில் அர்ச்சனம், 16 விதமான ஷோடசோபச்சார பூஜையெல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாத்தையும் நம்ம பண்ணியிருக்க மாட்டோம். 16 விதமான ஷோடசோபச்சார பூஜையும் பண்ணியிருக்க மாட்டோம். அதில் பார்த்தீங்கன்னா நர்த்தனம்லாம் கூட வரும். அதாவது பகவானுக்கு முன்னாடி டான்ஸ் ஆடுறோம் இல்லையா, அதெல்லாம் கூட ஒன் ஆஃப் த ஷோடசோபச்சார இதில் வரும், உபச்சாரத்தில் வரும். நடனம் ஆடுறது கூட ஒரு உபச்சாரமாக. இந்த பும்சார்பிதா, அர்ப்பித்தாங்கிறத எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா அர்ப்பணம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா. ஸோ அதுதான் சமஸ்கிருதத்தில் இப்படி இருக்குது, அர்ப்பிதா அப்படின்ட்டு. அடுத்தது பார்ப்போம். கிரியத்தே பகவத் யத்தா. கிரியத்தேனா இந்த 9 விஷயத்தையும் பண்ணுறவனை பகவான் நல்ல
கற்றறிந்த உத்தமன். அதாவது நம்ம எவ்வளோ பெரிய படிப்பு படிச்சிருந்தாலும் இந்த நவவித பக்தி பண்ணலைன்னா வேஸ்ட். ஸோ நீங்கள் என்ன பண்ணாலும் சரி, நீங்கள் வந்து புத்திசாலி அப்படின்னு நீங்கள் உத்தமன்னு சொல்லிக்க முடியாது. ஏன்னா படிப்புக்கும் பக்திக்கும் சம்மந்தம் கிடையாது. ஸோ இந்த 9 நவ லக்ஷணம் இருக்கு இல்லையா, அதில் ஏதாவது ஒன்றை ஃபாலோ பண்ணுறல அப்படின்னு பாருங்கள். அதில் வந்து என்ன இருக்குது? ஸ்ரவணம், காதால் பகவானை பற்றி கேட்குறது. இந்த வீடியோவை இது வரைக்கும் எவ்வளோ பேர் ரீச் பண்ணி கேட்டிருப்பான்னு தெரியாது. அடுத்தது வந்து ஸ்மரணம், அப்படின்னா வந்து பகவானை முடிஞ்ச வரைக்கும் ஞாபகத்திலே வச்சுட்டே இருக்கிறது. அதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, பகவானுடைய சில கதைகள், லீலைகள், அவர் செய்த சேஷ்டைகள்லாம் நீங்கள் படித்தாலே வந்து அப்பப்போ ஞாபகத்துக்கு வருவார். ஓகேவா? ஸோ நீங்கள் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பிரயத்தனம் பண்ணணும். இந்த இந்த 9 விதமான பக்தியில் அட்லீஸ்ட் பாதியாவது நம்ம பண்ணுறோமா அப்படின்னு வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸ்ரவணத்துக்கு சிறந்த எடுத்துக்காட்டு பரீட்சித் மகாராஜா. சுகதேவ கோஸ்வாமிகிட்டேருந்து டைரக்டாக கேட்டவர். முதல் தடவையாக பாகவதத்தை எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி லட்சக்கணக்கான முனிவர்கள்லாம் உட்காந்துருக்கிற இடத்துல பரீட்சித் மகாராஜாவும் உட்காந்து 7 நாளில் நம்ம செத்துற போகிறோன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ரொம்ப ஸ்ரத்தையோட, ரொம்ப மிகுந்த ஸ்ரத்தையோட, மறுபிறவி இருக்கக்கூடாது, முக்தி கிடைக்கணுங்கிற ஸ்ரத்தையோட கேட்டாராம் சுகதேவ கோஸ்வாமிகிட்டேருந்து. அதனால் பரீட்சித் மகாராஜா வந்து ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக சொல்லலாம் இந்த ஸ்ரவணத்துக்கு. கீர்த்தனத்துக்கு எடுத்துக்காட்டாக யாரை சொல்லலாம் அப்படின்னா சுகதேவ கோஸ்வாமி. சுகதேவ கோஸ்வாமி வேதவியாசருடைய மகன், கிருஷ்ணத்வைபாயன வேதவியாசரின் மகன் சுகதேவ கோஸ்வாமி. ஸோ அவர் தான் வந்து பக்திகரமாக அப்பா சொன்னதெல்லாம் வந்து அப்பா வந்து பப்ளிக்காக எல்லாருக்கும் சொல்லலை, இவர் தான் பப்ளிக்காக ஃபேமஸ் பண்ணது. அப்பா வந்து ப்ரைவேட்டாக வந்து தன் மகனுக்கு மட்டும் சொன்னதை உலகத்துக்கே வந்து எடுத்துரைத்தது யாருன்னா சுகதேவ கோஸ்வாமி. அவ்வளோ அழகாக அவர் வந்து பாகவதத்தை வந்து எல்லாருக்கும் பாடியிருக்கார். அதனால் வந்து நீங்கள் ஜபம் பண்ணாலும் அதுவும் கீர்த்தனம் தான், பாடினாலும் அதுவும் கீர்த்தனம் தான். அடுத்தது வந்து நம்ம ஸ்மரணத்துக்கு போகலாம். ஸ்மரணத்துக்கு சிறந்த எடுத்துக்காட்டு பிரகலாதன், பக்த பிரகலாதன். நரசிம்மர் இவனுக்காக ஓடி வந்தார் இல்லையா? ஏன்னா எந்த சுச்சுவேஷன்லேயும், எப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும் வந்து பகவானை வந்து மறக்காமல் ஞாபகம் வச்சுட்டான் இல்லையா? ஸோ நமக்கு இப்போ உடம்புக்கு வந்துடுதுன்னா நம்ம நினச்சிப்போம், எனக்கு ஏன் இந்த வியாதியை கொடுத்தன்னு பகவானே கேள்வி கேட்டு கோவப்படுவோம், எல்லாம் பண்ணுவோம் இல்லையா? ஆனால் பிரகலாதெல்லாம் வந்து எல்லாத்தையுமே பிரசாதமாக எடுத்துட்டானா, எல்லாத்தையும் வந்து பகவான் காப்பாற்றுவாருன்னு நினச்சானான். அதனால் வந்து ஸ்மரணத்துக்கு எந்த சூழ்நிலையிலையும் பகவானை மறக்காமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம பிரகலாதனை வந்து எடுத்துக்காட்டாக சொல்லலாம் ஸ்மரணத்துக்கு. ஸ்மரணம்னா வந்து ஞாபகம் வச்சுக்கிறது பகவானை. அடுத்தது பாத சேவனம்னா பகவானுடைய பாதத்தை சேவிக்கிறது. இப்போ மகாலட்சுமி தாயார் என்ன பண்ணுவா, வைகுண்ட லோகத்தில் பார்த்துருப்பேன் நீங்கள், விஷ்ணுவோட காலை பிடிச்சு விடுவா இல்லையா? ஸோ அதுதான் வந்து பாத சேவனம். இல்லைனா பாதத்துக்கு நம்ம வந்து பூ போட்டு பாதத்தை தொட்டு கும்புறது, அர்ச்ச விக்கிரகம். அதாவது உங்கள் ஆற்றுல வந்து விக்கிரகம் இருந்ததுன்னா விக்கிரகத்துக்கு வந்து நம்ம தினம் பாதத்தை வந்து அலம்பி விட்டுட்டு பாதத்துக்கு வந்து இங்கே சந்தனம் குங்குமம் வச்சு பண்ணால் கூட அதையும் வந்து நீங்கள் பாத சேவனமாக சொல்லலாம். அர்ச்சனத்துக்கு எடுத்துக்காட்டு வந்து அம்பரீஷ மகாராஜா. அம்பரீஷனை பற்றி நான் வந்து ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அம்பரீஷ மகாராஜா எவ்வளவு சிறந்த பக்திமான் அப்படின்னா, தான் ராஜாவாக இருந்தாலும் கொஞ்சம் கூட அகங்காரமே இல்லாமல் தன்னுடைய எல்லா பகவானுக்கு வந்து சேவை பண்ணாராம். ஸோ அவரை வந்து நீங்கள் அந்த வீடியோ நீங்கள் போய் பார்த்தேன்னா தெரியும். அவர் தான் வந்து அர்ச்சனத்துக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. 16 ஷோடசோபச்சார பூஜைகளையும் அவர் தவறாமல் செய்தாராம். அவருடைய கதையை வந்து நான் ஒரு வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த லிங்கை ஷேர் பண்ணுறேன், கண்டிப்பாக இப்போ பார்க்காதவங்க பாருங்கள். அக்ரூரர் தான் வந்து வந்தனத்துக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. அக்ரூரர் முதல்ல கிருஷ்ணரை பார்க்கறதுக்காக விருந்தாவன் போகிறார். கம்சனின் கட்டளையின் பேரில் தான் வந்து அவர் விருந்தாவனத்துக்கு கிருஷ்ணரை கூட்டின்னு வரணும், கிருஷ்ணரையும் பலராமனையும் கூட்டின்னு வா அப்படின்னு கம்சன் கட்டளையிடுறான். எதுக்கு? கிருஷ்ணரையும் பலராமரையும் கொன்னுடலாம் அப்படிங்கிற பிளானில் கம்சன் வந்து அக்ரூரருக்கு கட்டளையிடுறான். அக்ரூரருக்கு வந்து கிருஷ்ணர் வந்து ஒரு மாமா முறை வரும். அக்ரூரர் வந்து கம்சன் மாதிரி கெட்டவர் கிடையாது,
ரொம்ப வந்து ரொம்ப 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 சிறந்த பக்தராம். ஸோ அவர் வந்து ரதத்தில் ஏறி ரதத்தை வந்து விருந்தாவனை நோக்கி செலுத்துகிறார். விருந்தாவன் கிட்ட வரும்போது கிருஷ்ணருடைய பாதங்கள்லாம் பார்த்து உடனே ரதத்துலேருந்து குதித்து தொட்டு 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 வணங்குறாராம். நீங்கள் யோசிக்கலாம், எப்படி வந்து அவர் தொட்டு வணங்குறார் அப்படின்னா, இவர் பக்திமான்னு சொன்னேன். அவருக்கு வந்து சாஸ்திரம் தெரியும், பல புத்தகங்களை படிச்சிருக்கார். ஸோ பகவானுடைய பாதத்தில் சில அடையாளங்கள்லாம் இருக்குமா. நம்ம பாதத்தில் ஒன்றும் இருக்காது, ரேகை தான் இருக்கும். பட் பகவானுடைய பாதத்தில் என்னென்ன அடையாளம் இருக்குன்னா, சங்கு, சக்கரம், அப்புறம் வந்து தாமரை, ரதம், அது மாதிரி சிறந்த அடையாளங்கள்லாம் இருக்குமா. ஸோ அந்த அடையாளங்கள்லாம் பார்த்தா அந்த மண்ணில் இருக்கும் அழகாக காலடியில் வந்து அந்த அடையாளங்களோடு இருந்தோன்னே ரொம்ப குட்டி காலில் கிருஷ்ணருடைய பாதங்கள் வந்து அது வந்து விஷ்ணு தான் அப்படின்னு வந்து அவர் கண்டுபிடிச்சி நமஸ்காரம் பண்ணி தொட்டு கும்பிட்டு அதுக்கப்புறம் கிருஷ்ணரையும் பலராமனையும் பார்த்து இது மாதிரி கம்சனோட பிளானை சொல்லி திரும்பியும் அழிச்சுண்டு மதுராக்கு போகும்போது யமுனை நதியில் வந்து குளிக்கிறார். அக்ரூரர் வந்து முங்கி எழும்போது கிருஷ்ணர் வந்து முடிவெடுத்துட்டாராம், நம்ம வந்து நம்மளுடைய விஷ்ணு ரூபத்தை காமிக்கணும்னு தன்னுடைய வைகுண்ட லோகத்தில் இருக்கிற அந்த ஆதிசேஷன் மேலே படுத்துட்டுருக்கிற மாதிரி அந்த விஷ்ணு ரூபத்தை வந்து கிருஷ்ணர் காமிக்கிறாராம். உடனே வந்து அக்ரூரருக்கு புரிஞ்சிருத்தான் கிருஷ்ணர் வந்து அவதாரம் அப்படின்னு. ஸோ அக்ரூரர் தான் வந்து வந்தனத்துக்கு வந்து ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. அவர் சும்மாவே வந்தனம் பண்ணிகிட்டு இருந்தார். இப்போ கிருஷ்ணர் தான் பகவான்னு தெரிஞ்சோன்னு டைரெக்டாக வந்து பகவானே வந்து இப்போ மனுஷ உருவத்தில் வந்திருந்தால் நம்ம விடுவோமா. ஸோ அதுதான் வந்து அக்ரூரர் வந்து பிடிச்சது தான், விடவே இல்லையா அதுக்கப்புறம். அடுத்தது தாசியம்னா தாசன். ஹனுமானை பற்றி சொல்லவே வேணாம். ஹனுமான் தான் ஒரு சிறந்த தாசனுக்கு எடுத்துக்காட்டு. இதுக்கு மேலே நான் சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஹனுமான்னாலே எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் அவர் ராமனுக்கு எப்படி சேவை பண்ணார் அப்படின்ட்டு. ஸோ நம்ம டைரெக்டாக வந்து நம்ம அடுத்ததுக்கு போயிடலாம். சக்கியம்னா வந்து ஃப்ரெண்ட்ஷிப் இல்லையா. ஸோ சக்கியத்துக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு வந்து பகவானை எப்படி நம்ம ஃப்ரெண்டாக நினைக்கிறதுனா, அர்ஜுனனை நம்ம நினச்சிக்கணும். அர்ஜுனன் வந்து கிருஷ்ணரை வந்து ஃப்ரெண்டாக நினச்சதுனால தான் கிருஷ்ணர் வந்து அவனுக்கு பகவத்கீதையை உபதேசம் பண்ணினார். ஸோ எப்போதுமே நம்ம பகவானை ஃப்ரெண்டாக நினச்சிண்டா நமக்கு எல்லா ஞானத்தையும் பகவான் கொடுப்பார் அப்படிங்கிறதுக்கு நம்ம அர்ஜுனனை ஒரு எடுத்துக்காட்டாக வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஆத்ம நிவேதனம், பூர்ண சரணாகதி. அதாவது பலி மகாராஜா வந்து பகவான்னு தெரிஞ்சதுக்கப்புறம் பூர்ண சரணாகதி பகவான் வந்து நான் இன்னொரு அடியை வந்து எங்கே வைக்கிறதுன்னு கேட்டோன்னே தன்னுடைய தலையே கொடுத்தான் பாருங்க. என் தலைமையில் வெயின்னு சொன்னான் பார்த்தேலா. ஸோ அதுதான் வந்து ஆத்ம நிவேதனத்துக்கான எடுத்துக்காட்டு. ஸோ நீங்களும் நவவித பக்தி பண்ணுங்க. ஹரே கிருஷ்ண.